மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் திங்கட்கிழமை, ரோதி வருடம் ஆனி மாதம் 10வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று அதாவது ஜூன் மாதம் 24வது நாள் 2024ங்க. இன்றைய தினத்தில் அதாவது காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம், பின்பு காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம். பொதுவாக ராகு காலம் யமகண்டம் இந்த நேரங்களில் நாம் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று யாருக்கு சந்திராசிரமம்? மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாங்க. ரோஹிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். ரிஷபத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். மிதுனத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னியில் கேது பகவானும் ராகு பகவான் மீனத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினத்தில் திருவோணம் மற்றும் அதாவது உத்திராட நட்சத்திரங்களில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று அதாவது யாருக்கு சந்திராசிரமம் நம்ம சொன்னோம் ஆல்ரெடி, அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணுங்க. அதை என்ன ராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அன்பர்கள் மிகவும் கவனம் தேவை. இன்றைக்கி யார்ட்டையும் வாங்கி கொடுத்துடாதீங்க, மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் இருக்கக்கூடிய இடம் மிக சிறப்பாக உள்ளார். அதாவது செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக ரியல் எஸ்டேட், இடம், மனை சம்பந்தப்பட்ட பிரிவினர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இன்று உண்டு. பெரிய பெரிய ப்ராஜெக்டில் இன்று ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்றைய தினத்தில் ஆர்கிடெக்சர் லைனில் இருக்கவங்களுக்கு மற்றும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த மேஸ்திரியிலேருந்து வீடு கட்டக்கூடிய கட்டுமான பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சம்பளத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் அதனை அழகாக செய்து முடித்து மேலதிகாரியினுடைய பாராட்டை பெறுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களுடன் இணைந்துள்ளார். இன்று சந்திரன் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் பயணிப்பதால் குறிப்பாக ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை. என்ன மாதிரியான கவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாக்குவாதம் செய்வதை கொஞ்சம் தவிர்த்து நல்லது. கூடுமானவரை பொறுமையாகவும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தால் இன்றைய தினத்தை அழகாக கழிக்கலாம். இன்றைய தினத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயங்க. அதுதாங்க, உங்கள் ராசி அதிபதியாகிய அந்த சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக இன்று பண வரவிற்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் குறிப்பாக இந்த பயணங்கள் மேற்கொள்வது, ஒருத்தரை போய் சந்திப்பது அல்லது புதிய காரியங்களுக்கு ஒருவரிடம் நம்ம சம்மதம் வாங்குவது, இந்த ஒப்பந்தம் செய்வது, இவ்வாறான காரியங்களை மட்டும் இன்று தள்ளி போடுவது நல்லது. காரணம் உங்களுக்கு சந்திராசிரமம். இன்றைய நாளில் இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் ஆட்சி பலம் பெறுகின்றார். இன்று சந்திரனும் மிக சிறப்பாக உள்ளதால் நிச்சயமாக அதுவும் குறிப்பாக தந்தையார் வழி, தாயார் வழி உறவினர்கள் உங்களுக்கு மிகவும் அதாவது அவர்கள் வழியாக பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். அது மட்டுமின்றி உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனும் அருமையாக இருப்பதால் பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அந்த அறிமுகத்தால் உங்களுக்கு பலருடைய தொடர்புகளும் மற்றும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அது ஒரு உறுதுணையாக அமையும். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான். சந்திரனோட நிலையும் மற்றும் அந்த வீச்சு அதாவது 12வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விரைய ஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளார்கள். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது,
நிச்சயமாக அந்த விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நிலை அது வந்து ரொம்ப ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக செலவுகள் இன்று கொஞ்சம் அதிகரிக்க செய்யும். கூடுமான வரை அதனை வந்து சுப செலவாக மாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுப செலவு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கல்வி கட்டணம் கட்டுவது மற்றும் அதாவது பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்காக செலவு செய்வது, இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சுப செலவுக்கு அடங்கும். அதாவது தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வது இதெல்லாமே சுப காரியத்திற்காக இருப்பதால் நிச்சயமாக இந்த கடகராசி அன்பர்கள் சுப செலவாக தன்னுடைய விரை செலவை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் ரொம்ப சிறப்பாகவே உள்ளார். எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா லாபம். எல்லாரும் எதிர்பார்க்குறது லாபஸ்தானத்தை தாங்க. நமக்கு கடைசியில் இது லாபம் வருமா வராதா, எல்லாரும் எதை பார்த்தாலும் அதாவது என்ன கொள்முதல் செய்தாலும் என்ன செலவுகள் செய்தாலும் கடைசியில் நமக்கு லாபம் இருக்கா இல்லையா என்று தான் நம்ம பார்க்குறோங்க. அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்றைய தினத்தில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு பலிதமாகும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைக்காக முயற்சிப்பவர்கள் அதுக்குண்டான விஷயங்கள்லாம் அதாவது என்ன பார்த்திங்கன்னா ஒரு படிவங்கள் விண்ணப்பங்களை வந்து நம்ம கையெழுத்து விட்டு நிரப்பி அதை அனுப்புவது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் மிக சிறப்பாகவே உள்ளாருங்க. எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் வந்து தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதாலும் மற்றும் சந்திரனுடைய நிலையும் மிக அருமையாக இருப்பதால் நிச்சயமாக எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இன்று அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரிய ஒரு தொகை உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். அதாவது நீண்ட நாளாக அதை வரக்கூடிய தன்னுடைய பணம் வாராக்கடன் இவ்வாறான விஷயங்கள்லாம் இன்று நடக்க போகுதுங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் இவங்க ரொம்ப சிறப்பாகவே இருக்காங்க. இதன் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச பெண்களால் உங்களுக்கு நன்மையும், உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனுடைய நிலை, விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய நிலை இவங்களாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இன்று செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அதாவது பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. அதுவும் தொழில்துறையில் இருப்பவர்கள், தொழில் முனைவோர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உங்களுடைய தொழில் வளர்ச்சிகள் உண்டாவதை நீங்கள் காணலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரனுடைய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் விட்டிருக்கின்றாருங்க. பாக்கியஸ்தானம்னாலே பொதுவாகவே ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். அதாவது எல்லாருக்கும் என்ன கேட்குறோம், நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியஸ்தானத்தை தாங்க அமையுது. அதன்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய அதாவது பாக்கியஸ்தானத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கிரன் மற்றும் சூரிய பகவான் 3 கிரகங்களும் இருப்பதால் தந்தையார் வழி உறவினர்கள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட வகையில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாய்மாமன் உறவினர்கள் தங்களுடைய எதிர்ப்பாளர்கள் எல்லாரிடமும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான நிலை நிச்சயம் உண்டாகும். இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்களால் நன்மையும் நிச்சயம் உண்டாகும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான். செவ்வாயோட நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் வந்து ஆட்சி பலம் பெறுகின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நல்ல ஒரு நிகழ்வை நடக்கப் போகிறது. உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு களத்திர ஸ்தானத்தில் அது உங்கள் ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். இன்று வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் சொல்லலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவருடைய நிலை எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபஜய ஸ்தானம் என்று சொல்வார்கள். உபஜய ஸ்தானம் என்றாலே ஜெயம் என்றாலே வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இன்று வழக்கறிஞர்கள் தங்களுடைய வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே சாதகமாக அமையும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனினுடைய நிலை வந்து ஆட்சி விடுகின்றார். அது மிக சிறப்பாகவே உள்ளது.
உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவானும் ஆட்சி உடனுடன் இருப்பதால் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பணவரவு உண்டாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த க்ரியேட்டிவிட்டி என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டமாக இன்று அமையும். இன்று தங்களுடைய அதாவது பிள்ளைகள் தங்களுக்கு பல்வேறு விதங்களில் உதவி புரிவார்கள். தங்களுடைய சொல் பேச்சினை கேட்டு நடப்பார்கள். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சனியின் நிலை மிக சிறப்பாகவே உள்ளதால் இரும்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மற்றும் ஐடி என்று சொல்லக்கூடிய கணினித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அது மட்டுமின்றி புதிய புதிய ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கைக்கு கிடைக்கும். அதே மாதிரி தள்ளி போன சுப காரியங்கள் இனிதே அதாவது அழகாக நடந்தேறும். இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டான தனக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுக்க இயலும். இன்றைய தினத்தில் அதுவும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சனி பகவான் தான். அவரோட நிலை மிக சிறப்பாகவே உள்ளதுங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு மனை சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலிதம் கிடைக்கும். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா இன்று அதுவும் ஆசிரியர்கள் ஆலோசனை கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளில் அதுவும் குறிப்பாக மருத்துவர்கள் சாதனை படைக்கக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது. தங்களுடைய அதாவது இந்த மளிகை கடை வியாபாரம் செய்பவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வாடிக்கையாளர்கள் பெருகுவார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாக விட்டிருக்கின்றார். அதாவது சனி நடந்தேறினாலும் இப்பொழுது சனி வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறனால் நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நல்லதே நடக்கப் போகிறது. அதாவது தங்களுடைய இலக்கை தொடக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். இதுவாறு பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு அதாவது நீங்களே அதாவது எதிர்பார்க்காத வண்ணம் நன்மையே நிகழும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பல பேருக்கு கடன்கள் ஏதாவது இருந்தாலும் அதனை இன்று நீங்கள் ஒரு பகுதி அடைக்கக்கூடிய சூழலும் உண்டு. குடும்ப தலைவர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு பேச்சில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் கொடுப்பார்கள். அதாவது உங்களுடைய பேச்சிற்கு அனைவரும் இசைவார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட தகவலுங்க. வாங்க பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பஞ்சமகா புருஷ யோகத்தில் இடம் கிடையாதுங்க. அதாவது குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன் மற்றும் குரு பகவான், இந்த சனி பகவான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்ச கிரகங்களில் சேருதுங்க. அது என்னங்க அது அப்படின்னு கேட்குறது புரியுதுங்க. குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன் மற்றும் சனி பகவான் இவங்களுக்கெல்லாம் யோகங்கள் என்ன யோகங்கள் ரொம்ப பெரிய அளவில் வரும் அப்படின்னு பார்க்கறச்ச இப்போ உதாரணமாக புதனால் வரக்கூடிய யோகம் பெயர் பத்ரா யோகம் என்று சொல்வார்கள். இப்போ புதன் எப்படி இருந்தால் இந்த யோகங்கள் நமக்கு வரும் என்பதை ஒரு ஜாதக காட்டம் வாயிலாக உங்களுக்கு சொல்கிறேங்க. புதனுடைய நிலை அப்படின்னு பார்க்குறச்ச புதன் இப்போ உதாரணமாக இந்த கட்டம் இப்போ நான் காமிச்சிருக்கேன். நான் கிரகங்கள் மட்டும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் புதன் பகவான் கன்னி லக்னத்தில் அந்த இடத்தில் புதன் பகவான் ஆட்சி பெறுகின்றார். ஆட்சி பெறுவதால் புதனுக்கு என்ன யோகம் உண்டாகிறது? அது லக்னத்திலேயே புதன் ஆட்சி பெறுவதால் பத்ரா யோகம் உருவாகிறது. பத்ரா யோகம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கறச்ச
இது ஒரு முக்கியமான ஒரு யோகங்க, எல்லாருக்கும் தேவைங்க. அப்படின்னு என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலை, அவங்களுடைய கல்வியை பற்றின விஷயங்கள், அதாவது கல்வி யோகம் என்றும் சொல்வார்கள். ஏன்னா ஒரு பத்ரா யோகத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு அறிவு கல்வி, அதாவது சரஸ்வதியுடைய கடாட்சங்கள் அதிகமாகவே கிடைக்குங்க. எப்படி அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, அதாவது அதுக்கு உதாரணமாக நான் போட்டிருக்கேன் இல்லையா, கன்னியா லக்னம். இந்த லக்னத்தில் புதன் இருக்கிறார். தனஸ்தானத்தில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ராகு மற்றும் சூரிய பகவான் இருக்கிறார். குரு பகவான் மீனத்திலும், கேது பகவான் செவ்வாய், அதாவது அந்த இடத்துல, அதாவது செவ்வாய் வீடான மேஷ ராசியில் வீற்றிருக்கின்றார். ரிஷபத்தில் சந்திரன் உச்சபலம் பெறுகின்றார். மிதுனத்தில் அது யார் பார்த்தீங்கன்னா, அங்கே யார் இருக்கார் அப்படின்னு பார்க்குறது செவ்வாய் பகவான் இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது இந்த கட்டத்தினுடைய விவரிச்சுட்டு கொண்டு இருக்கின்றேன். ஜாதக கட்டத்தை அழகாக பார்த்துட்டே வாங்க. சனி பகவான் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். சுக்கிர பகவான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில். இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதன் கன்னியா லக்னத்தில் ஆட்சி, உச்சம் மற்றும் மூலத்திரிகோணம் பெறுகின்றார். ஸோ அப்போ புதனுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பெரிய ஒரு சிறப்புன்னே சொல்லாங்க. அதாவது பத்ரா யோகம்ன்றது ரொம்ப முக்கியமான யோகம். இந்த யோகத்தினால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்விகளில், அதாவது சரஸ்வதியே அவரிடம் குடியிருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க. ஆய கலைகள் 64க்கும் அதிபதி புதன் பகவான், அவர் அங்கே ஆட்சி, உச்சம் மற்றும் மூலத்திரிகோணமும் பெறுகின்றார். இதன் காரணமாக என்ன விஷயமாக நடக்கும் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய கல்வியில் பெரிய அளவிற்கு அது உயர்வார்கள் சொல்லலாம். ஒரு முனைவர் பட்டம்ன்றது பெரிய விஷயம், டாக்டரேட்ன்றது அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கல்வி யோகம் பெற்றவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா, என்னடா அது சின்ன வயசில் படிக்கவே இல்லை, மக்காட்டம் இருந்தாங்க அப்படின்ற நினச்சிட்ருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கப் வேறு லெவல் அப்படின்வாங்க இல்லையா, அதன்படி பார்க்குறச்ச அவங்க அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு படிப்பு, இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே பெரிய ஸ்கூலு, பெரிய ஒரு விஷயங்கள், அதுக்குள்ள ரொம்ப அறிவாளித்தனமாக இருப்பார்கள். நல்ல ஒரு கல்வியில் வந்து அசால்ட்டாக படிக்க போனாங்க, லாஸ்ட்னா பிஹெச்டி முடிச்சிட்டாங்க அப்படின்வாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. அதாவது யோகங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன மாதிரியான யோகங்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, யோகங்கள் என்றாலே அதாவது 500க்கும் மேற்பட்ட யோகங்கள் இருக்குங்க. நிறைய யோகங்கள், இந்த புதாதி யோகம், அதாவது குருமங்கள யோகம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாசி யோகம், வேசி யோகம், கற்கலை யோகம், சரஸ்வதி யோகம், அது மாதிரி பார்த்திங்கன்னா குருச்சந்திர யோகம், அதே மாதிரி நிறையா விஷயங்கள், அதாவது குரு சண்டால யோகம், இப்படி யோகங்கள் போய்கிட்டே இருக்குங்க. நிறைய யோகங்கள் இருக்குது. இதில் முக்கியமான யோகங்கள்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பஞ்ச மகா புருஷ யோகம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அது என்னங்க அது பஞ்ச மகா புருஷ யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பஞ்ச என்றால் 5ஐ குறிக்கக்கூடிய ஒரு நிலை. மகா என்றால் பெரிய, யோகம் என்றால் யோகங்கள். சரிங்க, இந்த பஞ்சமகா புருஷ யோகம் வந்து எந்த கிரகங்களுக்கெல்லாம் இருக்குது, எந்த கிரகங்களுக்கு இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராகு பகவான் மற்றும் கேது பகவானுக்கு இல்லைங்க, இந்த யோகமே வராது. எந்த கிரகங்களுக்கு அப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி, சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 5 கிரகங்களுக்கும் இந்த பஞ்சமகா யோகங்கள் இருக்கு. நான் சொன்னது, அதாவது முன்பு சொன்னது போல, ராகு மற்றும் கேது அன்பர்களுக்கு, இந்த 2 கிரகங்களுக்கும் இந்த பஞ்சமகா புருஷ யோகம் கிடையாது. சரிங்க, இது ராகு கேதுன்றது நிழல் கிரகம் என்று சொல்வார்கள். சரி, இந்த நிழல் கிரகங்கள் தாண்டி மற்ற கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் மற்றும் சந்திரன்.
சூரியனுடையக்கும் மற்றும் சந்திரனுக்கும் இந்த அதாவது என்ன பார்த்திங்கன்னா பஞ்சமகா புருஷ யோகம் அவர்களுக்கு வராதுங்க. அந்த கிரகங்களாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம். உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ கடகராசிக்காரங்க இருப்பாங்க. சந்திரன் கடகராசியில் ஆட்சி பலம் பெறுகின்றார். அது லக்னமாகவே இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. கடகராசி கடக லக்னம். அவங்களுக்கு சந்திரன் ஆட்சி பெற்று லக்னத்தில் இருந்து கேந்திரஸ்தானத்தில் இருந்து ஆட்சி பெறுவதால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த யோகம் என்ன யோகம் மறுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமகா புருஷ யோகத்தில் இந்த சந்திரன் வந்து சேராதுங்க. சரிங்க, இது மாதிரி நம்ம தொடர்ந்து பேசலாம். வாங்க மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.